அடடடடா! வாட் அ சீன் டயலாக்ங்க. அப்பா! அந்த பர்ட்டிகுலர் டயலாக் நான் ஒண்ணே சொல்கிறேன். இப்படி இல்லைன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. விஜய் காவேரியோட சீன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால என்ன பேசினாலும் பிடிக்கும். பட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த டயலாக்ஸ்னாலேயே அந்த கேரக்டரை பிடிக்கும். அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி கார்த்திகா பண்ணியிருக்காங்க. ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. உண்மையாகவே பிரியா தம்பி மேம் திரைக்கதை மட்டும்தான் நமக்கு மகாநதியில் கொடுக்குறாங்க. ஆனால் திரைக்கதை வசனம் ரெண்டுமே வந்துட்டு இந்த சீரியலில் கொடுக்குறாங்க. ஐயனார் துணை ஃபஸ்ட்டு ஐயனார் துணை வரும்போது இதை நான் கவனித்தேன். இன்னுமே டைம் ஸ்லாட் மாறும் இந்த சீரியலுக்கு அப்படின்ட்டு. நான் இந்த சீரியலில் யார்கிட்டயாச்சும் பேசியிருப்பேன்னா அவங்ககிட்ட சொன்னேன், 8:30க்கு இந்த சீரியல் கண்டிப்பாக வருங்க அப்படின்ட்டு நான் பர்சனலாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பேக் இந்த சீரியலுக்கு இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அடிக்கடி பிஎஸ்பிஎல் வரிசை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இன்றைக்கான டைலாக்ங்க, கார்த்திகாவுடைய மனசில் ஒரு பிரதிபலிப்பு இருக்குல்ல, அந்த காதல். எனக்கு தெரிஞ்சு இந்த கிராம சைடில் நிறைய பெண்களுக்கு இந்த தாட் இருக்கும்ல. முறைப்பையன் ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அந்த பேச்சுவார்த்தை வரும்போது அந்த காதல்ங்கிறத விட அவங்க நம்மளும் அவங்களோட, அதாவது அந்த பொண்ணு அவரோட வந்து இருக்கணும் மணப்பெண்ணா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவருக்கு யாராச்சும் மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அந்த ஒரு தயக்கம் தடுமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல. அதனுடைய பிரதிபலிப்பு தான் கார்த்திகா. எத்தனையோ தமிழ்நாட்டு பெண்களுடைய பிரதிபலிப்பாக கார்த்திகா கிராம பெண்களுடைய பிரதிபலிப்பாக இருந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து அந்த ரிலேட்டிவ் சைடு சின்ன வயசுலேருந்தே உனக்கு இவர் தான் அப்படின்லாம் சொல்லி அந்த மனசில் ஏதோ ஒரு சின்னதாக ஆசைகளை வர வச்சிருக்கலாம். இது கிராமத்தில் மட்டுமே சாத்தியம். ஆனால் இது மாதிரி ஒரு ஏதோ ஒருத்தராச்சும் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன், நிறைய பேருங்கிறத விட. ஸோ அப்படி ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக அந்த டைலாக்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையுமே அந்த சீன் முடிச்சோடனே டக்குன்னு கட் பண்ணிவிட்டு டேரக்டரோட நேம் போய் பார்த்தேன். ஏன்னா நான் மறந்துடுவேன் புதுசாக ஏதாச்சும் மைண்டில் வச்சுருந்தேன்னா. ஸோ ராம்குமார் தாஸ் உண்மையுமே வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டுங்க. அப்படி சொன்னோன்னே கார்த்திகா சொல்லோன்னே சேரனுக்கு ஒரு இடி விழுந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு போவாங்களே. கார்த்திகா ஒரு டைலாக் சொல்லிட்டு போவாங்க பாருங்கள், இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது நான் பதட்டப்பட மாட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களோட அந்த தாட்டில் அந்த பொண்ணு சக்ஸஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் எங்கேயோ ஒன்று இருக்குது இல்லை, நான் வரணும் அந்த வீட்டுக்கு அப்படின்ட்டு, அவரோட வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறத அந்த ஒரு இடத்தினால தானே உங்களுக்கு தள்ளி தள்ளி போயிடுச்சு. இனிமேல் நான் அப்படி நினைக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. இனிமேல் சேரனால பண்ண முடியாது. அந்த கிட்டத்தட்ட லவ் ப்ரப்போசல் மாதிரி நமக்காக அங்கே ஒரு பொண்ணு இருக்குது. அதுலேயும் என்ன சொல்கிறேன், கார்த்திகா சொல்கிறாங்க, நிலா மாதிரி என்னால் பண்ண முடியல இல்லைன்ட்டு. ஏன்னா தன்னுடைய அப்பா வெளிநாட்டில் தனக்காக நிறையா கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அவங்க ஒரு இடங்களையும் பேசும்போது இருக்குது, நான் இது மாதிரி செஞ்சேன்னா அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க. அப்புறம் அம்மா நான் என்ன ஏதாச்சும் பண்ணுன்னா அம்மா ஏதாச்சும் பண்ணிக்கும். இந்த பாயிண்ட் நிறையா பேர் வந்து பெண்கள் வந்து இந்த லவ்வை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த லாக்கில் இருப்பாங்கள்ல, பேரண்ட்ஸை நினச்சி அதை பற்றியே திங்க் பண்ணாதவங்க எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருப்பாங்களா. அந்த இடத்தோட பிரதிபலிப்பாகவும் இருந்தது. உண்மையாகவே பிரியா தம்பி வந்துட்டு கதிர்மொழியோட எக்ஸலண்ட்டான நிறைய டைலாக்ஸுங்க. பயங்கரமாக நான் இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன் அவங்களோட ரைட்டிங்கில். இப்போது கொஞ்ச நாள் அவங்க திரைக்கதை மட்டும்தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இப்போ மீண்டும் வசனம் அவங்களோட சைடில். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சோழன் என்ன ஒரு தில்லாலங்கிடித்தனம் அந்த பொண்ணுக்கிட்ட. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், சோழன் மாதிரி அந்த டைமிங்கில் நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் எல்லாமே எதாவது பிளான் அவ்வளோக்கும் பண்ணலதான் அவர். பட் எல்லாமே அவரோட சைடில் திருப்பி பேசினார் பாருங்க. நிலாவே ஒன்றுமே பேச முடியாத அளவுக்கு. அதுதான் சோழனோடது. நல்லா அந்த எல்லாமே கோர்த்து ஒரு ரைட்டராக பிரியா தம்பி மேம் அது எல்லாமே ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம வீக்காவோட ரீசெண்ட் டேஸில் நிறைய இம்ப்ரெஸ்ஸான திரைக்கதையை பற்றி நம்ம பேசியிருக்கோம், அவங்களுடைய வசனம் அப்படின்ட்டு. எங்கேயாச்சும் வாய்ப்பு கிடைச்சா அவங்களுடைய வசனத்துலேயும் வீக்காவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது. ஸோ இருந்தாலும் பாரிசாரை நான் குறைய சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் போன வீடியோவில் அதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இன்றைய பகுதியில் அந்த 2 பார்ட்டோட டைலாக்ஸும் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான். இந்த கதை ஒரு சீரியலில் எல்லாமே திரைக்கதை, வசனம், அப்புறம் டைரக்ஷன் அப்படின்ட்டு. இந்த ராம்குமார் தாஸ் வந்து அவர்கள் வந்து அதில் சேரன் 2 ஸ்டெப்பு பின்னாடி போய் ஒரு இடி விழுந்த மாதிரி பாருங்க. அந்த பொண்ணுக்குள்ளே இவ்வளோ ஆசையா அப்படின்ட்டு. அப்பா சேரன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த ஆக்டிங். எனக்கு முன்னே அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டரில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். ஒரு பெண்ணை அணுகிற விதம், அந்த தயங்கி பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ், எக்ஸ்ப்ரெஷன், ஆக்டிங் வந்து யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிறது தான். எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். ஸோ தெரிலங்க, எனக்கு வந்து ஒரு சீரியல் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேசுங்கன்னா நான் பேச மாட்டேன். எனக்கே பிடிச்சதுன்னு வச்சுங்க, எனக்காக ஒரு வியூஸ் இல்லைனாலும் நான் பேசுவேன். அது ஒரு கெட்ட பழக்கம் எனக்குலாம் இருக்குது. அது மாதிரி இந்த சீரியல் எனக்கு ஆரம்பத்துலேயே பிடிச்சிருச்சு. நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே மாதிரி எபிசோட்ஸ் பார்க்கும்போது அந்த 4வது தம்பியோட அந்த பாசம் இயக்கம்லாம் இருக்குல்ல, அண்ணியோட பேர் தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. எங்கேயுமே பார்க்காத ஒரு விஷயம், 4 பசங்க அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டாக எனக்கு தெரிஞ்சது. அதில் இந்த சீரியல் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு.
அதுலேயும் குறிப்பாக சேரன் அவர்கள். சோழன் கூட மெயின் லீட் அப்படின்னாலும் நிறையா தில்லாலங்கடித்தனம் இருக்குது. பட் சேரன் பியூர் சொல்லுங்கள் இந்த சீரியலை பொறுத்த வரலாம். சரி, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.